தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக பீகார் அதிகாரிகள் குழுவினர் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தை தொடர்ந்து கோவையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நிலை குறித்து பீகார் மாநில உயர்மட்ட குழு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன், காவல்துறை ஐஜி கண்ணன், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலோக்குமார், சிறப்பு பணிப்படை எஸ்பி சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் போலியான வீடியோ பரவியது குறித்து புலம்பெயர் தொழிலாளர்களிடம் விளக்கம் அளித்து அவர்கள் அச்ச உணர்வை போக்கியதாக கூறினர். 3-4 இடத்துல போயிட்டு பீகார்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கூட மீட்டிங் பண்ணணும், அவங்களோட ஃபீட்பேக் வாங்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், நிறைய நேரம் பேசணும், அவங்களோட ஃபீட்பேக் கேட்டோம், அவங்களோட சஜஷன்ஸ் கூட நாங்கள் கேட்டோம், எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கோம். கம்பைல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த விஷயத்தை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட ஷேர் பண்ணோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருப்பதாக பீகார் ஆய்வுக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் கோவையை சேர்ந்த தொழில் அமைப்பினரும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்தனர். பீகார் மக்களிடம் அச்சம் இருந்த நிலையில் இரு மாநில அரசுகளும் பாதுகாப்பு குறித்த உத்தரவாதம் அளிக்க தவறிவிட்டதாக லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர் பேசிய அவர் இரு மாநில நல்லுறவை கெடுக்க சிலர் முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார். So yes, that fear is there, and I think the more vocal we get about this, and I think this sense of assurance needs to come strongly by the state governments, rather than getting defensive about it. Everyone got a little defensive, and there were statements coming from Tamil Nadu government. There were statements given by the leaders of my government in my state, and everything looked that they are getting defensive, and they're just trying to cover this the whole thing up. So rather than getting defensive about it, come out, speak to the people of my state also, and give them a sense of security, assurance that everything is fine and everything will be fine. புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு சென்றால் கட்டுமான தொழில் முடங்கிவிடும் என்று கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். கட்டுமான துறையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பங்களிப்பு தொடர்பாக சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்தனர். அப்போது பேசிய சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பாராட்டினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு சொந்த ஊர் திரும்பிவிட்டால் கட்டுமானம் சார்ந்த அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருப்பதால் இளைஞர்கள் படித்து வேறு வேலைகளுக்கு சென்று விட்டதாக கூறிய அவர் கட்டுமான பணிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தேவை அதிக அளவில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சவாலானதாக இருக்கும் என்றும் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். என்னோட சைட்ல இன்னைக்கு 10 நாளா டைல் ஓட்டுற லேபர் இல்ல, பிளாஸ்டிங் பண்ற பூச்சி வேலைன்னு சொல்லுவாங்க, பூச்சி வேலை பண்ற லேபர் இல்ல, எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ எனக்கே அந்த இம்பாக்ட், அந்த பிரச்சனை எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க போன தொட்டி, இவங்கெல்லாம் இல்லாத தொட்டி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு முதல்ல தொழில் முடக்கம் ஏற்படுங்க. தொழில் முடக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை சார்ந்துள்ள அத்தனை தொழில்களும் முடங்கும். ஹார்ட்வேர் ஷாப்ல இன்னைக்கு சிமெண்ட் மூட்டையோட அவங்களுக்கு விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு டைல்ஸ்னா டைல்ஸோட விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும், பெயிண்ட்னா பெயிண்டோட விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால அரசுக்கு ஒரு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும். புலம்பெயர் தொழிலாளர்கள் கால நேரம் பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருவதாகவும் தமிழ்நாட்டை போன்று வடமாநிலங்களும் வளர்ந்துவிட்டால் கட்டுமான பணிக்காக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து ஆட்களை அழைத்து வரக்கூடிய நிலை வந்துவிடும் என்றும் தெரிவித்தனர். உள்ளூர் கட்டுமான தொழிலாளர்களை புறக்கணித்துவிட்டு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டையும் சீனிவாசன் மறுத்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களால் தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது என்று கூறுவதில் உண்மையில்லை என்று மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஏதோ இவங்க வடமாநிலத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாதிரியும் அவங்க அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாறது மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதனால இந்த வதந்திகள் பரப்புறது மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க சில நபர்கள் மேலேயும் நடவடிக்கை மாநில அரசு எடுக்கணும், மத்திய அரசு எடுக்கணும். தேசிய பாதுகாப்பு சட்டம், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், NSA படி இவங்க மேல வழக்கு பதிவு போடணும்னு என்னுடைய கருத்து, எங்களுடைய இயக்கத்துடைய கருத்து. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி வதந்திகளை பரப்பக்கூடிய நபர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு உள்ளதாக லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரவியது. இந்த நிலையில் பீகார் மாநில தொழிலாளர்கள் நிலை குறித்து கேட்டறிய லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் சென்னை வந்தார்.
பீகார் மாநில தொழிலாளர்களை சந்தித்த அவர் அவர்களின் நிலை குறித்தும் கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர் சந்தித்த சிராக் பாஸ்வான் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தவறான தகவல்கள் பரப்பியிருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பீகார் தமிழ்நாடு இடையே நிலவக்கூடிய நல்லுறவை கெடுக்க சிலர் முயற்சிப்பதாகவும் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் போதுமான வளர்ச்சிப் பணிகளை நிதிஷ்குமார் அரசு ஏற்படுத்தாததால் அங்குள்ள மக்கள் இங்கு பணிக்கு வரவேண்டிய சூழல் இருப்பதாக குற்றம் சாட்டிய பாஸ்வான் ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வருவதற்கு முன்பாகவே எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என்று பீகார் அரசு தெரிவித்ததாகவும் கூறினார். Well, I would not want to believe, I would not want to politicize this because the people of my state and the people of Tamil Nadu has got nothing, politics got nothing to do with them, you know. They are here to work for themselves, and if they've been attacked, so no politics should. இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பார்க்க வேண்டும் என்றும் மொழி மாநில எல்லைகளை கடந்து அன்போடு பழக வேண்டும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடமாநில விதத்துல ரொம்ப ஜாக்கிரதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொன்னா அதே மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் புதுவை. இதுல நாம இந்தியத்தில் உள்ள எல்லோரையுமே சகோதரத்துவத்தோடு தான் பார்க்கணும். நம்மை சார்ந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மற்ற மாநிலங்களும் பணியாற்றுகிறார்கள். ஆக இன்றைக்கு ஒரு சகோதரத்துவத்தோட மொழி மாநில எல்லைகள் கடந்து அன்போடு நாம் பழகும் பொழுதுதான் இந்த வேறுபாடுகள் வராது. நமக்கு அது வதந்தியா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா இவங்க அச்சத்தோடு இருக்கிறார்கள். அச்சத்தோடு தமிழகத்தையும் சரி மற்ற மாநிலங்களையும் விட்டு போகிறார்கள் என்று சொல்வது அது சரியான நடவடிக்கையாக இருக்காது. அதனால் என்ன வேற்றுமைகள் இருந்தாலும், என்ன கொள்கை வேற்றுமைகள், மொழி வேற்றுமைகள், அந்த வேற்றுமைகள் இருந்தாலும் அனைவரும் நாமெல்லாம் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாமெல்லாம் இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள் என்ற உணர்வோடு நாம் எல்லாம் பணியாற்றும் பொழுது அந்த ஒற்றுமை உணர்வு கட்டாயம் இருக்க வேணும் அப்படின்றது எனது கருத்து. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் ஆகியோர் இணைந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமின்றி பணியாற்ற வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். வணக்கம், நான் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசுகிறேன். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடமாநில தொழிலாளர்களுக்கென பிரத்யேக ஹெல்ப்லைன் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 9498100780 மற்றும் 0432429699 ஆகிய எண்களில் 24 மணி நேரமும் இந்தி பேச தெரிந்த நபர்களை கொண்டு இயங்கக்கூடிய வகையில் இந்த ஹெல்ப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமாநில தொழிலாளர்களை பற்றி தவறான தகவல்களையோ வதந்திகளையோ ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் ஆகிய சமூக வலைத்தளங்களின் மூலம் பரப்புவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டப்பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று 5 மாவட்ட ஆட்சியர்கள் உடனான கள ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மாவட்ட வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அதன்படி இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் இறையன்பு, 5 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்த்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல என்றும் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை என்றும் கூறிய முதலமைச்சர் மக்களுக்கு சான்றிதழ்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கிராமப்புற மக்களின் வருமானத்தை பெருக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குடும்பங்களுக்கு வேலை வழங்கப்படக்கூடிய சராசரி நாட்களை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். அதேபோல் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வழங்கப்பட்ட தொகையினை விரைந்து முழுமையாக செலவு செய்து முடியுங்கள். இன்றைய ஆய்வின்படி கடந்த ஆண்டிற்கான அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணிகள் அதிக அளவில் நிலுவையில் இருப்பதை கருத்தில் கொண்டு பணிகளை துரிதப்படுத்துங்கள்.
5 மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அரசு விருந்தினர் மாளிகை செல்லும் வழியில் திடீரென்று காரிலிருந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்த பொதுமக்களிடம் மனுக்களையும் பெற்றார். திருச்சி கொள்ளை சம்பவம் தொடர்பாக ராஜஸ்தான் சென்றிருந்த தமிழக போலீசார் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு போலீசார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரம் என்ன? தேவா, அதாவது திருச்சியிலிருந்து ஒரு சிறப்பு ஸ்பெஷல் டீம், போலீஸ் ஸ்பெஷல் டீம் ஆனது ராஜஸ்தான்ல முகாமிட்டிருந்தாங்க. ஒரு கொள்ளை வழக்கு ரிலேட்டடா அவங்க என்கொயரியில இருக்கிறப்போ இன்று திருச்சியிலிருந்து போன இந்த ஸ்பெஷல் டீமை ராஜஸ்தான் காவல்துறையினர் அவர்கள் ஒரு என்கொயரி விசாரணைக்காக அழைத்திருந்ததாக செய்தி வெளியாகி இருந்தது. இதை தொடர்பாக நாம் அங்கு விசாரித்த போது, ராஜஸ்தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரித்த போது அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தவறான தகவலினால்தான் அவங்களை டீடைன் செய்திருப்பதாகவும், தற்போது அவங்க கொண்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்பதெல்லாம் கேட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தற்போது அவங்க, அதாவது அங்க ராஜஸ்தான் காவல்துறையினரால் டீடைன் செய்யப்பட்டிருந்த இந்த திருச்சியை சேர்ந்த இந்த ஸ்பெஷல் டீம் ஆனது தற்போது விடுவிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. தேவா, உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன். சென்னை மாநகரில் பேருந்து சேவையை தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் பேருந்துகளை தனியார் இயக்க அனுமதிப்பது தொடர்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறினார். கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று உலக வங்கியின் கருத்துக்கள் அடிப்படையிலேயே தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான சாதக பாதங்களை ஆராய டெண்டர் விடப்பட்டதாகவும் தெரிவித்தார். இப்பொழுது உலக வங்கி வழங்கியிருக்கின்ற இந்த கருத்து என்பது அரசு போக்குவரத்து கழகமும் அந்த தனியார் நிறுவனங்கள், இது இல்லாமல் மூன்றாவதாக ஒன்று அரசினுடைய வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவது என்பதுதான். எனவே இந்த பேருந்து தனியார் மயமாவது என்பது என்ற பேச்சுக்கே அது இடம் கிடையாது. ஜிசிசி மெத்தட் என்பது ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அடுத்த கட்டத்தில் இது குறித்து நாம் செய்திகளை விவாதிக்க இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சென்னை மாநகரில் பேருந்துகளை தனியார் இயக்கினால் பணி நியமனங்களில் சமூக நீதி பாதிக்கப்படும் என்று சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் கவலை தெரிவித்திருக்கூடிய நிலையில் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். தனியார் வேலைக்கு ஆள் எடுக்கிற போது, கண்டக்டர் டிரைவர்கள் டெக்னிக்கல் எடுக்கிற போது அவர்கள் பட்டியலின மக்களுக்காக அல்லது பிற்பட்ட மக்களுக்காக என்றெல்லாம் இடஒதுக்கீடு தரப்போவதில்லை. சமூக நீதி அங்கே செத்து போகும். தனியார் மயம் இருந்த பேருந்துகளை அரசு மயமாக்கி இப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து கழகம் நிரூபிக்கப்பட்டு தமிழகத்திலே இந்தியாவிலேயே அதிக பேருந்துகள் இருக்கின்ற ஒரு போக்குவரத்து கழகமாக கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே அவருடைய இந்த செயல்பாட்டிற்கு எந்த குந்தகமும் வராத வகையில் இந்த பேருந்துகள் அரசு வசம்தான் இருக்கும். கூடுதலாக வசதி தேவைப்படுகிற இடங்களுக்கு கூடுதல் வசதி அளிப்பதற்கு தான் இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மாசிமக திருவிழாவை ஒட்டி கருக்காடிப்பட்டியில் நடைபெற்ற வடமாடு போட்டியில் வீரர்கள் தீரத்துடன் செயல்பட்டு காளைகளை அடக்கினர். இதில் ஒவ்வொன்றாக இறக்கப்பட்ட காளையை அடக்க ஒரே நேரத்தில் 9 பேர் கொண்ட குழுவினர் களம் இறங்கினர். 25 நிமிடங்களுக்குள் காளையை அடக்கிய குழுவுக்கு பரிசு வழங்கப்பட்டது. தவறிய பட்சத்தில் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதில் வரிசை கட்டி வந்த மாடுபிடி வீரர்களை காளைகள் மிரட்டின. அதேவேளையில் அணியாக சாமர்த்தியமாக செயல்பட்ட வீரர்கள் காளையை அடக்கி பரிசுகளை அள்ளிச் சென்றனர்.